ஹாய், இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டு. ஓகே, அதில் இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட் அதுதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம ப்ராடக்ட் டாக்குமெண்ட்டில் ஒரு பேஜை எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது, பாஸ்வேர்டு போட்டு எப்படி லாக் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபைலில் போயிட்டு இன்ஃபோ டேப் போனீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டாக்குமெண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட். சரியா? ஸோ இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட் கீழே இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட் எப்படி பண்ணுறது, தென் செக் அக்சஸபிலிட்டி, செக் கம்ஃபர்டபிலிட்டி. ஸோ அது மூணுமே இருக்கும். முதல்ல இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. சரியா? என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நீங்கள் எப்படி வந்து என்ன இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் கமெண்ட்ஸு, ரிவிஷன்ஸு, வேர்ஷன்ஸு, அனோட்டேஷன்ஸு அதை வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேனா, இல்லை டாஸ்க் பண்ண போகிறேனா, இல்லை மேக்ரோஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஓகே, நான் கமெண்ட்ஸு, ரிவிஷன்ஸு, வேர்ஷன்ஸ், அனோட்டேஷன்ஸ் இதை தான் நான் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஓகே, உங்களுடைய டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு திருப்பியும் போயிட்டு இன்ஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த பேராகிராஃப் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு ஓகே மேக்ரோஸு, ஃபார்ம்ஸு, ஆக்டிவ் கண்ட்ரோல்ஸு இது எல்லாமே நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். ஹிடன் டெக்ஸ்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அது இல்லை. ஓகேவா? எனக்கு என்னென்னா என்னுடைய டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோஸ் எல்லாமே வேண்டாம். ஓகேவா? ஹிடன் டெக்ஸ்ட் எல்லாமே வேண்டாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நான் அதை எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரீஇன்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ நீங்கள் ரீஇன்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி இருந்துச்சோ அப்படி ஆயிரும். ஓகேவா? ஓகே, ஸோ ரீஇன்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக எப்படி இருந்துச்சோ அப்படி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் ஒரு லைக் இந்த பேஜில் ஓகே எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வேண்டாம், ரிவிஷன்ஸ் வேணாம், வேர்ஷன்ஸ் வேணாம், அனோட்டேஷன்ஸ் வேணாம், அப்போ நீங்கள் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மேக்ரோஸ் வேண்டாம் அப்படின்னா அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் தான் வந்து அதை என்ன பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து ஹெட்டிங் எல்லாமே வந்து கொலாப்ஸ்டு ஹெட்டிங்ஸ். ஓகே, அதை வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் அக்சஸபிலிட்டி. செக் அக்சஸபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பேஜ் இருக்குது. ஓகே, இந்த பேஜில் வந்து நான் ஒரு ஏதோ ஒரு பேராகிராஃபோ ஏதோ ஒரு எஸ்ஏவோ நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் நான் இப்போ வந்து இன்செர்ட்டில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்செர்ட்டில் போயிட்டு இங்கே நான் வந்து ஒரு பிக்சர் வந்து நான் இன்செர்ட் பண்ணுறேன். சரியா? இங்கே இந்த பேராகிராஃப்க்கு மேலே ஓகே இங்கே பாருங்கள், ஆக்சஸபிலிட்டி செக்கரில் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எரர்ஸில். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர்ஸில் ஒரு பிக்சர் வந்து இன்செர்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் அது அங்கே இருக்கக்கூடாது, பட் இங்கே இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்கே எரர். இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா டிசபிலிட்டி பீப்புளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது, பட் நான் வந்து அதில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு மெயிலோ ஏதோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து அதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். டிசபிள் பீப்புளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரிஜினல் டாக்குமெண்ட், பட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்லேருந்து இது கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஆக்சஸபிலிட்டி செக்கரில் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு விசிபிளாக தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸபிலிட்டி செக்கர். இந்த மோஸ்ட் ஆஃப் தம் டிசேபிள் பீப்புளுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து செக் கம்ஃபர்டபிலிட்டி. ஓகே, கம்ஃபர்டபிலிட்டினா என்னென்னா ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ கம்ஃபர்டபிலிட்டினா என்னென்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறேன். ஓகே, நான் ஓல்டர் வேர்ஷனான வேர்டு தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 2010 வரைக்கும் நான் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2007 வெர்ஷனில் யூஸ் அந்த வேர்ட் வெர்ஷனில் எனக்கு யூஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த வேர்ஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வேர்ஷனை மட்டுமே நீங்கள் பாருங்கள், இது மட்டும் செலக்டில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரியா? இல்லை எனக்கு 2010 வேணும் 7 வேணாம் அப்படின்னா அந்த வேர்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் கம்ஃபர்டபிலிட்டி. ஓகே, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு வெர்ஷன் இப்போ 2015 ஒர்க் பண்ணுறது வந்து நிறைய ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதில் நிறைய லைக் அந்த வே ஆஃப் வேர்ட் வந்து சம்திங் லைக் டிஃபராக இருக்கும் ஓல்டு வெர்ஷன்லேருந்து. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணும்போது சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த செக் கம்ஃபர்டபிலிட்டி யூஸ் பண்ணிட்டு. சரியா? தென் மேனேஜ் டாக்குமெண்ட். மேனேஜ் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வேர்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு பேஜ். ஆனால் அந்த பேஜை வந்து நான் சேவ் பண்ணவே இல்லை. ஓகே, நான் ஒரு 3 to 5 minutes ஒர்க் பண்ண டக்குன்னு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணாமையே. அப்போ அது இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும், எங்கே போய் நான் அதை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம வந்து சேவ் பண்ணியிருப்போம் பட் சேவ் ஆஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ சேவ் ஆஸ் பண்ணோம், அதாவது சேவ் ஆஸ் அப்படின்னா என்னென்னா ஃபைலுக்கு நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணோன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை எடுத்துக்கலாம் சேவ் ஆஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெஸ்க்டாப்பில் ரோஹிணின்ற ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை நான் ஈஸியாக எடுத்துக்க முடியும். சில பேர் வெறுமனே சேவ் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஃபைல்ஸையுமே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ரெக்கவர் அன்சேவ்டு டாக்குமெண்ட்ஸில் எடுத்துக்கலாம். சரியா? சேவ் ஆஸ் பண்ணாமல் சேவ் பண்ணதையுமே நம்ம எடுத்துக்கலாம். தென் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு, நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம், அதையுமே நம்ம என்ன பண்ணலான்னா அன்சேவ்டு டாக்குமெண்ட்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே பாருங்கள், உங்களுக்கு விசிபிளுக்காக காட்டுறேன். இது ரெண்டுமே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவே பண்ணல. ஓகே, சேவ் பண்ணாமல் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன், அப்படியே விட்டுட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஜஸ்ட் பார்த்துருக்கேன் பட் நான் வந்து அதை வந்து சேவ் பண்ணவே இல்லை, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் போயிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட் பார்த்தோம், செக் ஆக்சசபிலிட்டினா என்னென்னு பார்த்தோம், செக் கம்ஃபர்டபிலிட்டினா என்னென்னு பார்த்தோம், தென் ரெக்கவர் அன்சேவ்டு டாக்குமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். சரியா? இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட்னா நான் டாக்குமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. செக் ஆக்சசபிலிட்டி அப்படின்னா என்னென்னா டிசபிள் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. செக் கம்ஃபர்டபிலிட்டினா எந்த வேர்டில் ஒர்க் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குமோ அந்த வேர்டு ஓப்பன் பண்ணி அதில் நான் ஒர்க் பண்ணுறது. மேனேஜ் டாக்குமெண்ட் அப்படின்னா நான் சேவ் ஆஸ் பண்ணாத ஃபைலையுமே எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் சடனாக சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிடுறேன்னா அதையுமே நான் மேனேஜ் டாக்குமெண்ட்டில் போய் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் for watching this video. Thank you.